எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்காக ஏங்கி போயிருக்கக்கூடிய ஒரு ஹீரோவோட கிரேசி ரொமான்ஸ் மூவி தான் பார்க்க போறோம். இது ஒரு கொரியன் மூவி. வாங்க இப்போ மூவிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்களோட ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லாரு கூடயுமே சேர்ந்து உட்காந்து டீம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எதுக்காக இந்த டீம் டின்னர்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு லேடி வந்து இங்க ஜாயின் பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான். அந்த லேடி வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் எழுந்திருச்சு, நான் வந்து பிளானிங் டீம்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன், என்ன எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு அப்படி யாரும் இல்லைன்னு சொல்றாங்களா. அப்போ மறுபடியும் கேக்குறாங்க, அப்படின்னா உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்கள நீ எப்ப பிரேக் பண்ண, அதை பத்தி சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினோட நேம சொல்லி ஒரு பையன் கூப்பிடுறான். எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அந்த பையன் அப்படியே வந்து நம்ம ஹீரோயினோட முன்னாடி முட்டி போட்டு நின்று, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ரிங்க காமிச்சு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். இத நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே கிளாப் பண்ணி இதை என்கரேஜ் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. எங்க சீன் கட்டாவது வெளியில நம்ம ஹீரோயின் அந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இத நம்ம ஹீரோ பக்கத்துல நின்னு ஜெனரல் மேனேஜர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட சொல்றாங்க, உனக்கு தெரியுமா இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு அவன் கூட பிரேக்கப் பண்ணிருக்கா, அதனாலதான் அவன் இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ப்ரொபோஸ் பண்ணிருக்கான், என்ன நடக்குதுன்னு மட்டும் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரியே போறாங்களே, கிஸ் பண்றாங்கன்னு சொல்றதுக்குள்ளாடியே நம்ம ஹீரோயின் டக்குனு எழுந்திருச்சு அங்க இருந்து போயிடுறாங்க. இத நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ எதுல பிஸியா இருக்காங்க தெரியுமா, அவங்களோட எக்ஸுக்கு மெசேஜ் பண்றதுலயே தான் பிஸியா இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அந்த பையன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த காலை அட்டன் பண்ணவே இல்லை. எங்க சீன் கட்டாவது அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ முழிக்கிறாங்க. வீடு முழுக்கவே சோளம் மட்டும் தான் இருந்த மாதிரி இருக்கு. வீடு ஃபுல்லாவே குப்பையாவும் இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு பூனை இருக்கு. இந்த பூனை நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோடது. அவங்க இந்த பூனையை இங்கே விட்டுட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ அதை துரத்த ட்ரை பண்றாங்க, ஆனா அது போகவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. ஆபீஸ்க்கு போற வழியில நம்ம ஹீரோ அவங்களோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்க. நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட என்னோட குழந்தைங்களை பாக்குறியா அப்படின்னு மொபைல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களோட போட்டோஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே என்ன மாதிரி இல்ல, அவங்க அம்மா மாதிரி இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சோகமா சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அவன் ஒன்ன மாதிரி கியூட்டா இருக்கான் அப்படின்லாம் ஐஸ் வைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டும் சரி ஓகே உன்னோட ஒய்ஃப் நல்லா பாத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ சோகமாயிட்டு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அந்த கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா. உடனே அவங்க ஃப்ரெண்டு, சரி ஓகே அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, சிங்கிளா இருக்கிறதா ரொம்ப நல்லது, கமிட் ஆயாச்சுன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துரும், அதுக்கப்புறமா ரொம்பவே கஷ்டம், இப்ப நீ சிங்கிளா இருந்து லைஃபை என்ஜாய் பண்ணதுல தப்பே கிடையாது. சரி ஓகே நீ எனக்கு கால் பண்ண அப்புறமா இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கல்யாணம் ஆகலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோ ஆபீஸோட பார்க்கிங் லாட்ல நின்னுட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயினா அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து இறக்கி விடுறாங்க. நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு, நான் நைட்டு வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இன்னைக்குதான் என்னோட முத நாள் வேலை, ஏற்கனவே ஆபீஸ் மெம்பர்ஸ் முன்னாடி நைட்டு நீ அந்த மாதிரி நடந்துகிட்ட, தயவு செஞ்சு என்ன விட்டுடு, நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காகவே வந்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படியே இருக்க முடியும், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன், நான் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னா கல்யாணம் பண்ணிப்பேன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்களா. அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடுது. நீ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, கல்யாணம் சொன்னோன்னே இப்படி ஓடுற அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ தான் என்ன சீட் பண்ணிட்ட, நீ சீட் பண்ணது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்க இருந்து கோமா உள்ள நடந்து போறாங்க. நம்ம ஹீரோ இதையுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ நிக்கிறது ஹீரோயின் பார்த்துட்டு தான் ஆபீஸ்க்குள்ள போறாங்க. இங்க சீன் கட்டாவது கம்பெனி ஓனர் நம்ம ஹீரோவை இப்போ உள்ள கூப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ல, அதனாலதான். ஏன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு கீழே தான் ஒர்க் பண்ண போறாங்க. ரெண்டு பேருமே இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. நீ பிளானிங் டீம்ல தான் இனி இருக்க போற அப்படின்னு ஓனர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு பிளானிங் டீம்ல உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஹீரோ எடுத்து கொடுக்குறாங்க. உனக்கு 3
மாசம் டைம் கொடுப்பாங்க. 3 மாசத்துல கம்பெனியோட எல்லா பிளானிங்கையும் நீ அனலைஸ் பண்ணிட்டு 4வது மாசத்துல இருந்து உன்னோட ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்றாங்களா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நான் பர்சனலா பேசுறேன் அப்படின்னு நினைக்காத, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் ரொம்ப சின்சியரா இருக்கிறான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் உன்னை கல்யாணம் பண்றதுக்காக கேட்டிருக்கானே அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டா அவன் சின்சியரா இருக்கான்னு அர்த்தமா, அவன் என்ன சீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அப்படி எதுவும் எனக்கு தெரியலையே, அவன் சின்சியரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அவன் அவனோட கிராஜுவேஷன்ல அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன்னு சொன்னான். நைட்டு ஃபுல்லா அவன் கால் அட்டன் பண்ணவும் இல்லை, எங்க இருந்தான் அப்படின்றதே எனக்கு தெரியல. காலையில வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு நடந்த எல்லாமே மறந்து போயிடுச்சுன்னு சொன்னான். நான் அவனை நம்ப சொல்றியா? அவன் கண்டிப்பா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் இருந்திருப்பான். இதுக்கு மேலேயே நான் அவனை லவ் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம இருக்காங்க. அதுக்கப்புறமா நீ அப்படின்னா அடுத்த பாய் ஃப்ரெண்டை தேடிட்டனும் அவன் சொன்னானே அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னா நான் சோகமா எத்தனை வருஷம் இருந்துட்டு இருக்கணும், எத்தனை மாசம் இருந்துட்டு இருக்கணும், அதுக்கெல்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாது, அடுத்ததுன்னு போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நீ ரொம்ப ஃபாஸ்ட் தான் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் மேனேஜர் கூட லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட் மேனேஜர் பொண்ணுங்களை நீ நம்பவே கூடாது, அவங்க ஈஸியா அடுத்த ஆளை பிரேக்கப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது, உன்னோட விஷயத்துல நீ கேர்ஃபுல்லா இரு. முக்கியமா ஹீரோயின் இருக்கால, அவ இப்பதான் ஒரு பையனை பிரேக்கப் பண்ணிருக்கா, எப்படியுமே அவ சீக்கிரமா அடுத்த பையனுக்கு ரூட் விட்டுருவா பாரு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களோட கோவர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆபீஸ்லயே ஹீரோவும் நீயும் மட்டும்தான் சிங்கிளாவே இருக்கீங்க, வேற எல்லாருமே கமிட்டட் தான். ஹீரோவை பத்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவனுக்கு ஒரு பொண்ணு கூட கல்யாணமாக இருந்துச்சு, அவ ரொம்ப வருஷமா லவ் பண்ண பொண்ணு. ஆனா கல்யாணத்து அன்னைக்கு காலையில அவ வராம ஓடி போயிட்டாளாம். அதுக்கப்புறமா ஹீரோ வந்து சூசைட் பண்ணலாம் ட்ரை பண்ணானா. ஆனா நம்மளோட கம்பெனி ஓனர் இருக்காங்களே, அவங்க அவனுக்கு ரொம்ப பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால அவனை ஆபீஸ்ல எப்படியாவது வச்சு அவனுக்கு வேலை கொடுத்து அவனோட சூசைட் தாட்ஸை தள்ளி வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்லாம் காசிப் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் இருந்து பேசுறது தெரியும்ல, அதனால நம்மளை பத்தி தான் பேசுறாங்கன்றது தெரியுது. இருந்தாலும் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க. எங்க சீன் கட் ஆகுது. ஆபீஸ் ஒர்க் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டே ஒர்க்ல, அதனால சொல்லிட்டு போலான்னு நிக்கிறாங்க. ஆனா பாஸ் அவங்களோட ஒய்ஃப் கூட பேசுறதுல பிஸியா இருக்காங்க, ஹீரோவை காணும். அதனால ஹீரோட டேபிள்ல போயிட்டு அவங்களோட போன் நம்பரை எடுக்கிறாங்க, டயல் பண்றாங்க. ஆனா ஹீரோ கால் அட்டன் பண்ணவே இல்லை. இப்போ ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இன்னொரு லேடி வராங்க. அவங்க சொல்றாங்க நீ இவ்வளவு நேரம்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், ஹீரோ எப்பவோ வீட்டுக்கு கிளம்பி இருப்பான், பாஸ் அவங்க ஒய்ஃப் கூட பிஸியா பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால நீ கிளம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுல மறுபடியும் எழுந்திருக்கிறாங்க. இன்னைக்கு புறா அந்த பக்கம் இருக்குது, மறுபடியும் அதே பூனை வருது, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா அதே மாதிரி சோளம் தான் இருக்குது. மறுபடியும் நம்ம ஹீரோ கிளம்பி ஆபீஸ்க்கு போறாங்க. நம்ம ஹீரோ இப்ப கார்ல உட்காந்துட்டு அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் என்ன நீ மன்னிப்பியா, நீ எதுக்காக என்ன விட்டுட்டு போன அப்படின்லாம் ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு வராங்க. அவங்க அம்மா ஊருக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லம்மா நீங்க ஒண்ணு ஊருக்கு வர வேண்டாம், நான் இன்னும் யார் கூடயுமே கமிட் ஆகல, இத்தனை வயசுக்கு அப்புறமாவும் நான் இன்னும் கல்யாணம் பண்ணல அப்படின்றது உங்களுக்கு கவலையா தான் இருக்கும், இருந்தாலுமே நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, என்னோட ஆபீஸ்ல என்ன மாதிரி இனியொருத்தன் இருக்கா, அவனோட கல்யாணம் கூட கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இத ஆக்சுவலி நம்ம ஹீரோ கேட்டுடுவாங்க. ஆபீஸ்க்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ இப்ப மேனேஜர் கூட ஓனர் கூடயும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தன்னோட கால் ஹிஸ்டரியில யார் கூடயோ 2 மணி நேரம் பேசின மாதிரி இருக்குது. அத ஓனர் கிட்ட சொல்லும் போது ஓனர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தெரியாத அன்னோன் நம்பர்னு சொல்றாங்களா. உடனே ஒருவேளை உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவதான் அட்டன் பண்ணிட்டாலோ, அவ கூட தான் 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தியோ அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. இப்ப மேனேஜர் சொல்றாங்க ஒருவேளை இது அவளா கூட இருக்கலால, நீ கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து போனை வாங்கி டயல் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வேண்டாம் தடுத்தும் டயல் பண்ணிடுறாங்க. கால் அட்டன் பண்ண உடனே மேனேஜர் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோ மாதிரி நான் தான் லீ பேசுறேன், நீங்க யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கால்ல அட்டன் பண்ணிட்டே உள்ள வராங்க. நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லா பேசினது நம்ம ஹீரோயின் கிட்ட தான். நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பாத்துடுறாங்க. அப்படியே அமைதியாயிடுது. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஆபீஸ்ல எல்லாருமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் டைரக்ட் பண்ண போறாங்க. அதனால நம்ம ஹீரோ அவங்களோட ஸ்டோரி ஸ்கிரிப்ட சொல்றாங்க. எல்லாருமே அதுக்கு ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஓனர் ஹீரோயின் உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவரு சொன்ன கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ உடனே அவளுக்கு அது பிடிக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஹீரோ அப்படியே பாக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து இல்ல நான் ஸ்கிரிப்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க சீன் கட் ஆகுது.
ஆபீஸ் க்ளோஸ் ஆகுற டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்குள்ள வந்துடுறாங்க. அவங்க காலை பார்த்துட்டு நீ தான் கால் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா, அதை கேக்குறதுக்காக தான் கால் பண்ணேன், வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. அப்போ கரெக்டா மேனேஜர் உள்ள வந்துடுறாங்க. நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் குடிக்கலாம் அப்படின்னு 3 பேருமா குடிக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. மேனேஜர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன ஏமாத்திட்டா, அவ என் கூட பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டா, அவ கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டா, அவ எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டே தான் இருப்பா, எப்ப பார்த்தாலும் அவளுக்கு ஏமாத்துறதுதான் வேலை, பசங்க எல்லாரும் பாவம் பாரு ஹீரோவை கூட ஒருத்தி ஏமாத்தி இருக்கா அப்படின்னு பொண்ணுங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க மட்டும்தான் பொண்ணுங்களை ஏமாத்துவீங்களா, பொண்ணுங்க ஏமாத்துறதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்தி இருப்பீங்க அப்படின்லாம் 2 பேருமே மாறி மாறி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மேனேஜர் நான் கோவமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நான் கிளம்புறேன், இதுக்கு மேல இங்க இருந்து எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது அப்படின்னு கிளம்ப போறாங்களா. அப்ப கரெக்டா அங்க இருந்து மேனேஜர் ஒரு பொம்பளை இழுத்துட்டு வருது. இவன் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே மேனேஜரை அடிக்க போறாங்களா. நம்ம ஹீரோ உடனே எல்லாரையுமே தடுத்து விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியா மேனேஜரை வெளியில கொண்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. டாக்ஸிக்கும் அரேஞ்ச் பண்றாங்க. இப்போ டாக்ஸி வந்த உடனே மேனேஜரை ஏத்தி அனுப்பிடுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க நான் கிளம்புறேன், என்னோட டாக்ஸியும் இப்ப வந்துரும், நீ போ அப்படின்னு. ஹீரோ இப்ப கிளம்பி போறாங்க. 2 பேருமே போகும்போது டக்குனு திரும்பி பார்த்து நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம இனி ஒரு தடவை குடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா உட்கார்ந்து குடிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்காக அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அவதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், ஒன்னு மாதிரி எனக்கு ஒண்ணு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீ எதுக்காக கல்யாணத்துல இவ்ளோ ஃபோக்கஸா இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றாங்க, ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், அவ கூடயே லைஃப் லாங் வாழணும், அவ கூடயே வயசாகி போகணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் எனக்கு இருக்குது, அதனாலதான் நான் கல்யாணத்து மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கேன், உனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கிடையாது, ஆனா யாரையுமே என்னால நம்ப முடியல, அதனாலதான் பிரச்சனையாவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம 2 பேரும் இப்ப ஜாலியா ஏதாவது விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸை வச்சு அவங்க பேசுற வார்த்தைகளை இந்த சவுண்டு வராம கண்டுபிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறாங்க. நம்ம ஹீரோ எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருக்காங்க, ஹீரோயின் தோத்து குடிச்சிட்டு இருக்காங்க. தோக்க ஒரு கிளாஸ் பியர் குடிக்கணும், அந்த மாதிரி குடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ 2 பேருமே செம்ம ட்ரங்க் ஆயிடுறாங்க. இப்போ கரெக்டா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக வராங்க. இப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, நீ எதுக்காக இங்கெல்லாம் வந்த, நான் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா இவன் கூட டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்லாம் சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இவ ஏதாவது தப்பா பேசியிருந்தா அப்படின்னா தப்பா நினைக்காதீங்க, இவ குடிச்சிருக்கால அவ்வளவுதான், அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி ஓகே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோயின் மெதுவா போயிட்டு நம்ம ஹீரோவை கன்னத்துல ஒரு கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இந்த பக்கம் வா அப்படின்னு பிடிச்சு இழுக்கிறாங்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் போய் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க அந்த அளவு குடிச்சிருக்காங்க. ஒரு வழியா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை எப்படியோ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு வர்றதுக்காக வண்டியில ஏறும்போதுதான் நேத்திக்கு நைட்டு நடந்த விஷயத்துக்கு ஐ எம் சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. இது ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, பாத்தியா அவன் நைட்டு நடந்ததுக்கு இப்பதான் மெசேஜ் அனுப்பியிருக்கான், எந்த மாதிரி பையன் அவன் அப்படின்லாம் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், அவன்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீ விடு, நான் நேத்துக்கு நைட்டு என்ன பண்ணேன் அப்படின்றது எனக்கு நிஜமாவே மறந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்த உடனே நான் உனக்கு சொல்றேன், உன்கிட்ட சாரியும் கேக்குறேன் சரியா, சரி ஓகே நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஆபீஸ்ல ஹீரோயின் ஹீரோ கிட்டயும் மேனேஜர் கிட்டயும் நேத்துக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க, எனக்கு ஞாபகம் இருந்ததெல்லாம் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசிட்டா அதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஓனர் வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டே மேனேஜரை அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை தனியா பேச விடணும் அப்படின்றதுக்காக. ஆனா நம்ம ஹீரோ வந்து நானும் வரேன் அப்படின்னு பின்னாடியே போக போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் இல்ல, நேத்திக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றது நிஜமாவே எனக்கு ஞாபகம் இல்ல, நான் உன்கிட்ட ஏதாவது தப்பா பிஹேவ் பண்ணியிருந்தேன்னா சாரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நேத்திக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு விட்டுடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஆட் ஷூட் எடுக்கக்கூடிய இடத்துக்கு போயாச்சு. நம்ம ஹீரோ தான்
டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நிப்பாங்களா, அவங்களோட கால்ல செப்பல் போட்டிருக்க மாட்டாங்க. ஹீரோ கேக்குறாங்க எதுக்காக நீ செப்பல் போடல அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அது எல்லாமே தீந்து போச்சு, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு இல்ல அப்படின்னு. அப்போ ஹீரோ உடனே அவங்களோட செப்பலை கழட்டி இது எனக்கு ரொம்ப குட்டியா இருக்கு, அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால நீ போட்டுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு ஒண்ணு வேண்டான்னு மறுபடியும் ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ திரும்பவும் இது எனக்கு சரியா இல்ல நீயே போடு அப்படின்னு ஹீரோயினுக்கே கொடுக்குறாங்க. ஹீரோயின் இதை நோட் பண்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட உனக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, உனக்கு டூல்ஸோட நேம் எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் டைரக்டர் ஒருத்தவங்களுக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்கேன் அதனால எனக்கு தெரியும்னு சொல்றாங்களா. அப்ப நீ அந்த டைரக்டரை டேட் பண்ணதானே அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ இதை நோட் பண்றாங்க. எங்க சீன் கட் ஆகுது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில இறங்கும் போது ஹீரோயின் பில் பே பண்ற இடத்துல நிக்கும் போது அங்க ஒருத்தவங்க சொல்றாங்க நீங்க பில் பே பண்ண வேண்டாம், எல்லாத்துக்குமே ஹீரோவே காசு பே பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஹீரோயின் கேக்குறாங்க என்ன சொல்ற அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க ஆமா எப்பெல்லாம் நம்ம இப்படி சாப்பிட வரோமோ அப்பெல்லாம் ஹீரோ அவனோட காசு தான் கொடுப்பான், அவனோட எம்ப்ளாயீஸா அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான், அதனாலதான் அவனுக்காக எல்லாருமே இருக்காங்க. ஆனா அவனோட விதியில என்ன எழுதியிருக்கோ தெரியல, கல்யாணம் மட்டும் அவனுக்கு ஒழுங்காவே நடக்க மாட்டேங்குது, எந்த பொண்ணுமே அவன் கூட இருக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் வீட்டுக்கு போயாச்சு. இப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நான் இப்பவும் குடிச்சிட்டு தான் இருக்கேன், நீ என் கூட வந்து ஜாயின் பண்றியா அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் கிளம்பி ஹீரோ பக்கத்துல போறாங்க. ஹீரோ போய் பார்த்தா ஹீரோ ரொம்ப குடிச்சிருப்பாங்களா, நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ காஃபி குடிச்சிட்டு ஆமா நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சும்மா விளையாடுவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் வா, கேப் பிடிக்கலாம், வீட்டுக்கு ஒன்று கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ சொல்றாங்க நீ எதுக்காக என் மேல இவ்வளோ கவலைப்படுற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் சும்மா விளையாடுறத நிறுத்து, நீ ரொம்ப குடிச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க என்னோட கல்யாணத்துக்காக நான் எவ்வளோ காசு சேர்த்து வச்சிருந்தேன் தெரியுமா, என்னோட எல்லா சேவிங்ஸையும் சேர்த்து நான் வீடு வாங்கினேன், கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு கல்யாணத்து அன்னைக்கு காலையில என்னோட அம்மா அப்பா எம்பையர்ஸ் ஆகுற மாதிரி என்ன ஒருத்தி விட்டுட்டு போயிட்டா, அதுக்கப்புறமா என்னோட லைஃப் எப்படி இருக்கும்னு நீ நினைச்சு பாத்தியா, நான் வேற எந்த பொண்ணையுமே நிமிந்து கூட பார்த்தது கிடையாது ஒன்ன தவிர அப்படின்னு ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக அப்படியே பக்கத்துல போறாங்களா. நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கிருந்து தள்ளி போயிடுவாங்க. ஹீரோ கீழே விழுந்துருவாங்க. ஹீரோ சொல்றாங்க என்னோட கை உடைஞ்சு போச்சே அப்படின்னு. ஆனா ஹீரோயின் கண்டுக்காம அங்கிருந்து இறங்கி போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஆபீஸ்க்கு வந்திருக்க மாட்டாங்க. அதனால ஹீரோயின் எல்லார்கிட்டயும் ஹீரோக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்களா. அப்ப அங்க இருக்கவங்க சொல்றாங்க ஹீரோவுக்கு நேத்தைக்கு நைட்டு கை உடைஞ்சிருச்சு, யார் கூடயோ குடிக்க போயிருக்கான், அவங்க பாதியில விட்டுட்டு போனதுனால அவன் கை உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான், இன்னைக்கு நைட்டு வருவேன்னு சொல்லி இருந்தான், ஒருவேளை நீ வெயிட் பண்ண அப்படின்னா அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நைட் ஆகுது. நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு வராங்க. ஹீரோயின் பார்த்த உடனே உனக்கு கை இப்ப எப்படி இருக்கு, நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறமா ஹீரோயின் நீ சாப்பிட்டுட்டியா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாமான்னு கேக்குறாங்களா. நம்ம ஹீரோ உடனே ஓகே சொல்றாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட போயிருக்காங்க. அங்கேயும் ட்ரிங்க்ஸ் தான் நம்ம ஹீரோ ஆர்டர் பண்றாங்க. வாங்கி வச்சுட்டு அதை ஓபன் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க, ஏன்னா கைதான் உடைஞ்சிருக்கே. நம்ம ஹீரோயின் அதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க, ஊத்தி கொடுக்குறாங்க. இப்போ ரெண்டு பேரும் சும்மா ஆபீஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து இதுக்கு மேல நான் குடிக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. ஆனா நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடி போயிட்டு ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு நீ என்ன கிஸ் பண்ணல ஒரு நாள் நைட்டு, அன்னைக்கு நீ குடிக்கவே இல்ல, வேணும்னே நீ என்கிட்ட குடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ண, உண்மைதானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படி எதுக்கும் எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு நடிக்கிறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதை மறைக்காம சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இல்ல அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எழும்புறாங்க. ஆபீஸ் போகணுமா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே கிளம்புறாங்க. ஏன்னா ஆபீஸ்ல எல்லாரும் இன்னைக்கு ஹைக்கிங் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் பின்னாடி போறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் முதுகு வலி வந்துரும், அதனால ரெஸ்ட் எடுக்கலாம்னு கீழே உட்கார்ந்துருப்பாங்களா. வேற எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைச்சா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க நான் ஒண்ணும் உனக்காக வரல, சும்மா தான் வந்தேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து நீ சொல்றதுலே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை பின்னாடி முதுகுல வச்சு தள்ளிக்கிட்டே நம்ம ஹீரோ போன மாதிரி போறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்னு. அதுக்கு ஹீரோ நீ ஸ்பீடா நடக்கணும்ல, அதுக்காக தான், வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீ அந்த டைரக்டரை உண்மையா தான் லவ் பண்ணியா, அவன் இறந்து போயிட்டான்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் சும்மா சொன்னேன், பொய் சொன்னேன், அவன் ஒண்ணு இறந்து போகல, உனக்கு எப்படி உன்னோட கல்யாண நாள் அன்னைக்கு ஒருத்தி ஒன்ன ஏமாத்திட்டு போனாலும் அதே மாதிரியே இந்த டைரக்டரும் என்ன ஏமாத்திட்டு போயிட்டாரு, என்கிட்ட எதுவுமே சொல்லல, இப்ப வரைக்குமே அவன் எதுக்காக என்ன விட்டுட்டு போனா அப்படின்றது தெரியாதுன்னு சொல்றாங்க.
சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ வந்து நான் வந்து என்ன விட்டுட்டு போனவகிட்ட ரீசன் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அப்படி கேட்கணும்னு ஆசைப்படலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நானும் உன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் அவனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தேன், அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட்ல அவனுக்கே என்ன பிடிக்கல, அதுக்கப்புறமா என்ன ஆக போகுது அப்படின்னு விட்டுட்டேன், திடீர்னு ஒரு நாள் அவனே திரும்ப என்கிட்ட வந்தான், ஆனா நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு ஹீரோவும் இதே நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்றது ஹீரோவுக்கு புரியுது. இப்போ மேலே ஏறி போனதுக்கு அப்புறமா எல்லாரும் நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக தனியா வரீங்க, நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்களா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ பாஸுக்கு ஒரு கால் வருது. பாஸ் காலை அட்டன் பண்ண உடனே பாஸோட ஒய்ஃப் தான் கால் பண்ணிருப்பாங்க. பாஸ் சொல்றாங்க, என்னோட ஹாலிடே அன்னைக்கு கூட நீ என்ன சும்மா விட மாட்டியா, டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பியா, எதுக்குடி கால் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறமா பாஸ் கிளம்பி போறாங்க. என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, தன்னோட குழந்தைக்கு ஃபீவரா இருக்கு, அதனால நான் கண்டிப்பா போயாகணும், நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு போறாங்க. எல்லாருமே உடனே டான்ஸ் பார்ட்டி டிஸ்கோ இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கொஞ்ச நேரம் அங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வெளியில வந்துருவாங்களா. நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் எனக்கு உள்ள கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் வெளியில வந்தேன் அப்படின்னு ஒரு இடத்துல போய் வாமிட் பண்ற மாதிரி போறாங்க. நம்ம ஹீரோ கூடவே உட்கார்ந்து பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்க இங்கன்னு தள்ளாடி நடக்கிறாங்களா. ஹீரோயின் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, நீ நிறைய குடிச்சிருக்க, உன்னை நான் வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, அன்னைக்கு நீ சொன்னல நான் வேணும் தான் உன்னை கிஸ் பண்ணேன்னு, ஆமா நான் அப்படிதான் பண்ணினேன், எனக்கு உன்னை பிடிக்கும், ஏன்னா நீயும் என்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கப்புறமா ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் விடல, கிஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருமே கொஞ்சம் குடிபோதையில இருக்காங்களா, அதனால ஹோட்டல் புக் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா இது ரெண்டு பேருக்குமே மறந்துரும். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து ஹோட்டல்ல எழும்புறாங்க. ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுல இருக்காங்க. காலையில ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, நேத்திக்கு நைட்டு நான் வந்து பார்ட்டிலேயே மொபைல் போனையும் பர்ஸையும் வச்சுட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ வந்து, நேத்திக்கு நைட்டு நான் வந்து யாரோ ஒரு ஆள் என்ன ஹோட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க, நான் ஹோட்டல்ல தான் முழிச்சேன், எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் இந்த பக்கம், ஆமா நானும் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல தான் முழிச்சேன், எனக்கு எப்படி ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு மனசு கேட்கல, அதனால வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோவுக்கு கால் பண்றாங்களா. அப்போ ஒரு பொண்ணு கால் அட்டன் பண்றாங்க. இது ஹீரோவோட போன் தானா அப்படின்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட, இது ஹீரோவோட போன் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, ஆமா அவன் இப்ப ரெஸ்ட் ரூம்ல இருக்கான், அதனாலதான் அவனால பேச முடியல, நான் ஏதாவது அவன் கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினோட, ஒன்னும் இல்ல நீங்க எதுவுமே அவன் கிட்ட சொல்ல வேண்டாம், நான் நாளைக்கு ஆபீஸ்ல வச்சு அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் காலை அட்டன் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒருத்தி விட்டுட்டு போயிருப்பாள்ல, அவதான். ஹீரோ கிட்ட, நீ உன்னோட வீட்டு பாஸ்வேர்டை கூட மாத்திருக்க மாட்ட அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, எனக்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்லாம் கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு தான் இப்ப ஹீரோயின் மேல லவ் வந்துருச்சு, அதனால எதுவுமே சொல்லாம நிக்காங்களா. அப்ப அந்த பொண்ணு வந்து, நான் ஒருத்தனை பின்னாடி போனேன்ல, அவனை நான் விட்டுட்டேன், இப்ப மறுபடியும் உன் கூடவே வந்து சேர்ந்துடலான்னு இருக்கேன், நீயும் வந்து இனியொரு பொண்ணை இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்றது எனக்கு தெரியும், அதனால ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு, நம்ம இப்ப சேர்ந்து ஒன்னா இருக்கலாம், அதுல எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இதுக்கு ஒத்துக்கல. இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ இப்போ ஆபீஸ்க்கு கிளம்பி போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அதே ஃப்ரெண்டை திரும்ப மீட் பண்றாங்க. ஆனா அவங்க ரொம்ப சோகமா இருந்த மாதிரி இருக்குமா, அதனால நீ ஏன் இவ்வளவு சோகமா இருந்த மாதிரி இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க, நான் உன்கிட்ட என்னோட குழந்தைங்க ரெண்டு பேரை காமிச்சேன்ல, அவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி இல்ல அப்படின்னு நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல, அதனால எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்ததுனால நான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணேன், அந்த டிஎன்ஏ டெஸ்டோட ரிசல்ட்ல தான் தெரிஞ்சது அந்த ரெண்டு குழந்தைங்களுமே என்னோட குழந்தைங்க இல்ல அப்படின்னு, அதனால நான் உடஞ்சே போயிட்டு என்னோட ஒய்ஃபே என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்லாம் சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும், இப்பதான் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நார்மலா லைஃப் வாழு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டும், ஆமா எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆனா நான் என்னோட லைஃப நல்லா வாழுவேன், எனக்காக வாழுவேன், இனி நான் யாருக்காக ஓட வேண்டாம்ல, நான் சந்தோஷமா இருப்பேன், நீ தான் கரெக்ட், கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதா ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அப்படி கிடையாது, உன்னை உண்மையா லவ் பண்ற பொண்ணை உனக்காக மட்டும் இருப்பா அப்படின்னு உனக்கு தோன்ற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணணும், எதுக்கும் நீ ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா உன்னோட லைஃபும் மாறும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு இப்போ ஹீரோயினா அவ்வளோ பிடிச்சிருச்சு, அதனாலதான் இப்படிலாம் பேசுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் பாஸ் வந்து ஹீரோயின் கிட்ட, எனக்கு நைட்டுக்குள்ளாடி ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ஒர்க் பண்ண போயிட்டாங்க. அப்படி ஒர்க் பண்ண போகும்போது எல்லாருமே சிஸ்டம்ல குரூப் சாட் பண்ணுவாங்களா. அப்படி சாட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மெசேஜ் தெரியாம நம்ம ஹீரோயினுக்கும் போயிரும். அதுல எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, ஹீரோயின் ஒரு சரியான லூசு பொண்ணு, அவ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா,
இருந்தால அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளை லவ் பண்ணிட்டு இருந்தாளாம். அந்த ஆளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் கூட ஆயிருந்துச்சு. ஆனாலும் இவ பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கா. அப்படி இப்படின்னு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இதை பாத்துட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. இப்ப ஹீரோயின் எல்லாரையும் முறைச்சு பாக்குறாங்களா. அதுக்கப்புறமா தான் ஹீரோயினுக்கு இந்த மெசேஜ் போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை எல்லாரும் நோட் பண்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ இந்த மெசேஜஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால அங்க இருந்து கோவமா கிளம்பி வந்து ஆபீஸ்ல எல்லார்கிட்டயுமே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, ஒரு பொண்ணை பத்தி இப்படிதான் தப்பு தப்பா பேசுவீங்களா, அவளை பத்தின உண்மை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படி இப்படின்னு கத்தி விடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. அதனால ஹீரோயினோட அட்ரஸ் வாங்கிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கே போறாங்க. ஹீரோயின் கதவை திறந்த உடனே எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம் கதவை சாத்த போவாங்களா, ப்ளீஸ் என் கூட வெளியில வா அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்க. அதனால ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க என்ன மேல எந்த தப்புமே கிடையாது. நான் போன ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது என்னோட முதலாளி தான் என்ன எப்பவுமே சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டு போவான். ரெண்டே தடவை தான் நாங்க சாப்பிட்டுருக்கோம். ஆனா அத அவங்களோட ஒய்ஃப் பார்த்துட்டு எங்க ரெண்டு பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் தான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுட்டாங்க. மத்தபடி எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. நான் அந்த ஆளை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், அதனால நீ எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் குடிக்க போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ எப்பவுமே வந்து குடிச்சிட்டா எனக்கு மறந்துரும் சொல்லுவல்ல, ஆனா அது எல்லாமே போய் நீ என் கூட இருக்கும்போது ஒழுங்கா குடிச்சதே கிடையாது, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்லாம் கேக்குறாங்களா. நம்ம ஹீரோயின் உடனே நீ என்ன குடிச்சிருக்கியா இவ்வளவு போதையில பேசுற அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு இல்ல இல்ல நான் உண்மையா தான் சொல்றேன், நிஜமாவே எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க வீட்டுல உனக்காக ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காளே அவளுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ போனை எடுத்துட்டு நான் அவகிட்ட இப்பவே தைரியமா சொல்ல போறேன் அவளை எனக்கு பிடிக்கல அப்படின்னு போனை எடுக்க போறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே அப்படிலாம் பண்ணாதன்னு போனை பிடுங்க பாக்குறாங்களா. அப்ப அந்த போன் ஒரு கார் மேல விழுந்து அந்த கார் லைட்டா ஸ்கிராச் ஆயிரும். உடனே அந்த ஆள் வந்து என்னோட கார் இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். எங்க சீன் கட்டாவது அடுத்த நாள் ஆபீஸ்ல ஹீரோ போறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட வந்து மேனேஜர் சொல்றாங்க இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, ஹீரோயினோட ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்னு. அதாவது ஹீரோயின் வேலையை விட்டுட்டாங்க. இப்ப நைட் ஆயிடுச்சு. ஹீரோயினோட ஃபேர்வெல் பார்ட்டிக்கு ஹீரோயின் இல்லாமலே பார்ட்டி நடந்துட்டு இருக்குமா. அப்ப நம்ம ஹீரோயின் வராங்க, நான் இல்லாம என்னோட ஃபேர்வெல் பார்ட்டி எப்படி நடக்கலாம், உங்க எல்லார்கிட்டயுமே நான் கொஞ்சம் விஷயங்களை பேசணும்னு ஆசைப்படுறேன், அதனாலதான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரை பத்தின காசிப்ஸ் இருக்கும்ல எல்லாத்தையுமே எடுத்து விடுறாங்க. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க, என்னோட லைஃப் பத்தி இவளுக்கு எப்படி தெரிஞ்சது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு. அதனால எல்லாருமே மேனேஜர் மேல கோபப்பட போறாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயினை பத்தி சிரிக்கிறாங்க. அதாவது இவங்க எல்லாருமே ஹீரோயினை பத்தி தப்பா பேசி இருந்ததுனால ஹீரோயினுக்கு இவங்க எல்லாத்தையும் பத்தின விஷயங்களை நம்ம ஹீரோ தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அததான் நம்ம ஹீரோயின் வந்து இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க சீன் கட் பண்ணா 3 மாசம் கழிச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. 3 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோ வீட்டை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அந்த பூனையை வச்சுட்டு ஒரு பொண்ணு ஓடி போனால நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அந்த பொண்ணு பூனையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றாங்க இவ்வளவு நாளும் நீ இந்த பூனையை பாத்துக்கிட்டதுக்காக தேங்க்ஸ், ஆனா இனி நீ பாத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல, இனி நீ எனக்கு போன் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி என்னோட லைஃப் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது சோளம் விக்கிற ஒரு பாட்டியை பாக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சோளம்லாம் நிறைய வாங்கி போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் சும்மா கிடையாது, இந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு அங்க போய் அடுக்கி வைக்கிறது. இப்போ பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, என்ன நீ இன்னும் பார்க்க வரலையா அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ அப்படியே அடிச்சு பரண்டு ஓடுறாங்க. நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக தான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியா சேர்ந்துட்டாங்க. ரெண்டு பேருமே ஐ மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. கடைசியா எப்படியோ நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்படியே இனிதே இந்த படம் ஹீரோவோட கல்யாணத்துல முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மூவி சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு மூவி செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது மாதிரி நிறைய மூவிஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம DST மூவிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.